தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. புதிய கிரிமினல் சட்டத்தின் கீழ் டெல்லியில் முதல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. டெல்லி ரயில் நிலையத்தில் நடை மேம்பாலத்தின் கீழ் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி வியாபாரம் செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது? வழக்கின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். பாரதிய நியாய சங்கீதா 2023 இந்திய தண்டனை சட்டத்திற்கு மாற்றாகவும், பாரதிய நாகரிக் சுரக்ஷித் சங்கீதா குற்றவியல் நடைமுறை சட்டத்திற்கு மாற்றாகவும், பாரதிய சாட்சிய அதிநியம் இந்திய சாட்சிகள் சட்டத்திற்கு மாற்றாகவும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்டங்கள் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளன. இந்நிலையில் புதுதில்லி ரயில்வே நிலையத்தில் நடை மேம்பாலத்தின் கீழ் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி வியாபாரம் செய்து வந்ததாக பீகாரை சேர்ந்த தெருவோர வியாபாரி பங்கஜ் குமாருக்கு எதிராக நள்ளிரவு இந்த சட்டம் அமலான கால் மணி நேரத்திற்குள் இந்த வழக்கு என்பது இந்திய பாரதிய நியாய சங்கீதா 285வது பிரிவின் கீழ் இந்த வழக்கு என்பது கமலா மார்க்கெட் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள காவல் அதிகாரிகள் அவருக்கு அதிகபட்சம் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கும் வகையில் இந்த சட்டப்பிரிவு வகை செய்வது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.